வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/10/2025 புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை. குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், தெய்வ நம்பிக்கை, ஆத்ம ரீதியான அமைப்பு ஏற்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதும், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை சந்தோஷ செலவுகளாக காணப்படுவது ஆச்சரியமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பயணங்களும் அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டங்களை தீர்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. இரத்த பந்த உறவுகள், துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு தயாராக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், பணம் அனுகூலம், வீட்டிற்கு தேவையான பொருள், ஆடை ஆபரணங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், சுபகாரிய தடைகள், டக்கென்ற அனுகூலம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிய விஷயத்தில் ஈடுபாடு எடுப்பது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது என்று ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம் சகல விதத்தில் நன்மை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்டிப்பாக மனதில் தெளிவை ஏற்படுத்தும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பு, அசையாமசையா பொருள் சேர்க்கை, முதலீடுகள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி, தொழில், உத்தியோகம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முயற்சிகளில் லாபமும் அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மாலை 5:08 வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், மாலை 5:09 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுவதனால் வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பதும், இழுபறியாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படுவதும், தொழிலில் நம்பிக்கை ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் பெரிய மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதும், உத்தியோக ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் நம்பிக்கையும் வழக்குகளில் வெற்றி அனுகூலமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.